Taste the Daily. தேர்தலின் போது பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு திமுக அரசு இதுவரை எந்தவித வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என ஜாக்டோ அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க அலுவலகத்தில் ஜாக்டோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில ஒருங்கிணைப்பாளர் மயில், தீய சக்தி திமுக தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து பிப்ரவரி 14ஆம் தேதி வட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், பிப்ரவரி 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். ஜாக்டோ ஜியோவில் உள்ள 32 அமைப்புகளும் போராட்டத்தை முன்னெடுத்தால் என்ன நடக்கும் என்பதை கடந்த காலங்களில் அனைவரும் அறிந்ததே என்று திமுக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று எழுத்து மூலமாக தேர்தல் வாக்குறுதி எண் 309 தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி தெரிவித்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையிலும் கூட மீண்டும் ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவினுடைய அறிக்கையை பெற்று நாங்கள் முடிவு செய்வோம் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் ஏமாற்றுகிற செயலாக ஜாக்டோ ஜியோ கருதுகிறது. கள்ளக்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றுச்சூழல் நட்பு மற்றும் அழகு என்ற பெயரில் மைனாரிட்டி பாஜக அரசு விளம்பரத்திற்காக பாதுகாப்பற்ற மூங்கில் தடுப்புகளை கட்டியுள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மூங்கில் தடுப்புகள் சாலையின் தெளிவை குறைத்து வாகன ஓட்டிகளுக்கு சைகைகள் பார்ப்பதை கடினமாக்கும் என்றும், இரவு நேரங்களிலும் மோசமான வானிலையின் போதும் விபத்துகளுக்கு வழிவகுக்கும் என்றும் போக்குவரத்து நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். வாகனங்கள் மோதினால் மூங்கில் வேலி எளிதாக உடைந்து பயணிகள் மற்றும் வாகனங்களுக்கு கூடுதல் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும், மூங்கில் வேலி தேசிய நெடுஞ்சாலைகளில் நடைமுறைக்கு உதவாது என்றும் தெரிவித்துள்ளனர். எனவே பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்களை கருத்தில் கொண்டு இரும்பு, காங்கிரீட் போன்ற மாற்றுப் பொருட்கள் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று மைனாரிட்டி பாஜக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளனர்.